மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பலன் என்னங்கிறத பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாக நீங்கள் அனுபவித்து வந்தக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறுதுங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி எப்போங்கிறத கவனிப்போம். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி 2021 இந்திய நேரப்படி காலை சரியாக 11 மணிக்கு இந்த குரு பயிற்சி நடக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியான மிதுனத்திலிருந்து 2ஆம் ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது வாக்கிய முறைப்படியான பெயர்ச்சி. இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சிங்கிறது வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பெயர்ச்சி தான். இருந்தாலும் கூட இந்த கடகத்திலே குரு பகவான் உச்சமடைஞ்சி, அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலே 7ஆம் அதிபதி சென்று உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான ஒரு அரியதான ஒரு குரு பயிற்சிங்க அது. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் இந்த குரு பயிற்சினால இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தன லாபங்கள் உயரும், சம்பத்து லாபம் உயரும், குடும்பத்திலே புதிய உறவுகள் சேர்க்கையாகும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு போகிறதுனால குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள், மன துக்கங்கள், மன வியாதிகள் எல்லாமே மாறுங்க. பல நாட்களாக கையில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, என்னமோ கண்ணுக்கு தெரியுது ஆனால் கைக்கு எட்டெல்லாம் வாங்க பாருங்கள், அது மாதிரியாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு மாறப்போகுது. அதனால் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு அனுபவிக்க போகிறீங்க. கூடுதலான ஒரு விஷயம், சனி பகவானும் ஒரு நல்ல இடத்துல இருக்கார். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமக்கலமான காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே இந்த பழைய கடன்கள், ரொம்ப ஏதாவது கடன் இதுன்னா அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சிருவீங்க. எல்லாத்தையுமே அடைச்சி முடித்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன், இன்னும் தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்காகவோ ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட ஒரு நல்ல இடத்துல குறைவான வட்டியினுடைய அடிப்படையில் கூட ஒரு நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். குரு பகவானினுடைய பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி ரொம்ப நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்தக்கூடிய கோர்ட்டு கேஸாகவோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களோ வந்து சேராமல் இருந்தால் எல்லாமே வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அடுத்ததாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேர் அஷ்டமஸ்தானம். அதனால் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடியதான வைத்திய செலவுகள் எல்லாமே குறையுங்க. அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 10ல் இருக்கக்கூடியதான சனி பகவானை குரு பார்க்கிறார். அந்த 10ஆம் இடம் பார்வைப்படுறதுனால தொழில் அபிவிருத்திகள் நல்லா இருக்கும். வெளியூர் வெளிநாடுகள் சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வேலை எந்த அளவுக்கு வேலை பலு உங்களுடைய எஃபெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வும் மதிப்பான அந்தஸ்தும் அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரமோஷன், இது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எள்ளு தீபம் ஏற்றி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.